தினம்தோறும் முருகனை தரிசனம் செய்ய சூட்சும வடிவில் சித்தர்கள். கருடன் வடிவில் சித்தர்கள் வந்து செல்லும் அதிசயம். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். நம்பிக்கை உள்ளவங்களுக்கு முருகன் நிச்சயம் நம்ம நினைச்சது எல்லாமே கிடைக்க செய்வார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த வேண்டுதல் நிறைவேறதை நினைத்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ அவருக்கும் பெருமிட் கிடைச்சிருச்சு. பயங்கர சக்தி வாய்ந்த முருகன். அதில் மயில் பாம்பு எல்லாம் முருகனை காவல் காத்துக்கிட்டு இருந்துச்சு. வானத்துக்கு மேலே கோபுரத்துக்கு மேலே கருடாழ்வார் 9 to 10 மணிக்கு வந்தீங்கன்னா கருடாழ்வார் அழகாக தரிசனம் பண்ணலாம். இன்று நாம் காண இருப்பது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கருடன் வடிவில் சித்தர்கள் வணங்கிக் கொண்டிருக்கும் செந்தூர் முருகனை பற்றிதான். என்ன கருடன் வடிவிலா என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆம், இந்த அதிசயம் தினம்தோறும் சரியாக காலை 9 மணி அளவில் நடைபெறுகிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? கருடன் வடிவில் இருக்கும் சித்தர்களை காணொளியாக படம் பிடிக்க மிக சிரமமாக தான் இருந்தது. ஆயினும் செந்தூர் முருகன் அருளால் அந்த அதிசயமும் எங்களுக்கு நிகழ்ந்தது. அந்த அதிசய காணொளியையும் எங்களுக்கு ஏற்பட்ட மறக்க முடியாத அனுபவத்தையும் இதில் இணைத்துள்ளோம். அதேபோல் சினிமா பிரபலங்கள் அடிக்கடி இந்த கோவிலில் முருகனை தரிசிப்பதற்காகவும் இரவு நேரங்களில் கோவிலில் முருகன் வலம் வருவதாகவும் அஷ்டகர்ம மூலிகைகள் மூலம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சித்தர்கள் தினமும் செந்தூர் முருகனை வணங்குவதாகவும் இன்னும் பல சுவாரஸ்யங்கள் இந்நிகழ்ச்சியில் தொகுப்பாக இணைத்துள்ளோம். நிகழ்ச்சி முழுவதையும் பொறுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகனை நாம் தரிசனம் செய்திருப்போம். தொழில் தடை இருந்தாலும் அல்லது எதிரிகளின் தொல்லைகள் இருந்தாலும் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்யும் பொழுது சூரபத்மனை வதம் செய்வது போல் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்று மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. அதேபோல் இங்கிருக்கும் செந்தூர் முருகனை தரிசனம் செய்யும் பொழுது 8 நாட்களில் பிரச்சனைகள் தீர்ந்து விடுகிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? இது மட்டுமின்றி ஏராளமான சிறப்பு அம்சங்கள் கொண்டதாக உருவாகி உள்ளது என்று இந்த கோவில் அர்ச்சகர் குபேரன் என்பவர் எங்களிடம் விவரித்தார். எப்படி என்றால், வேண்டி வந்த கோரிக்கைகள் அனைத்தும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடைபெறும். 8 தினங்களுக்குள் அவருடைய கோரிக்கை நடைபெறும். சொத்துகள் பிரச்சனை மெயினாக எங்களுக்கு சொத்து கிடைக்காம இருக்கு, பூர்வீக சொத்து கிடைக்காம இருக்கு, கோர்ட்ல கேஸ் நடக்குது அப்படின்ட்டு வருவாங்க. எங்களுக்கு இந்த இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. நாங்கள் முருகன்கிட்ட வாக்கு சொல்லி வேண்டுதல் சொல்லி அவங்களுக்கு பழம் பிரசாதம் எல்லாம் கொடுப்போம். கோரிக்கை நிறைவேறனோட அந்த சொத்து பத்திரத்தை கொண்டாந்து இங்கே வச்சு முருகன்கிட்ட வேண்டிட்டு போவாங்க. அதே போல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அருள் பாலித்து அனைத்து மக்களுக்கும் குழந்தை வைக்கிறது கொடுப்பாரு. ஒரு 15 வருஷமா குழந்தை இல்லாதவங்க, 8 வருஷமா குழந்தை இல்லாதவங்க, பல ஆண்டு காலமாக குழந்தை இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு இங்கு முறையீடு செய்து முருகா எனக்கு குழந்தையை கொடு, நீனே பிறக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு போவாங்க. அதே போல் எல்லாருக்கும் குழந்தைய பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். எதிரிகள் முக்கியமாக சத்துரு சமூகாரம் எதிரிகள், எனக்கு எதிரிகள் இருக்காங்க, எங்களை வாழ விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. அப்படி வரும்போது எதிரிகளுக்கு இங்கே வேண்டுதல் பண்ணும்போதுல அந்த எதிரிகள் விலகி சென்றுவாங்க. இத்திருக்கோவில் சாதாரணமாக உருவாகவில்லை. மாறாக வெட்டுடையார் காளியும் திருச்செந்தூர் முருகனும் மதுரை கட்டிக்குளம் மாயாண்டி சித்தரும் கனவில் தோன்றி உணர்த்தி உள்ளார்கள். தொடர்ந்து 3 முறை கனவில் வந்ததால் உண்மையா என்று கேட்க சில அறிகுறிகள் சூட்சுமமாக தெரிவித்துள்ளார்கள். அதாவது செந்தூர் முருகன் எந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளதோ அந்த இடத்திற்கு மேலே 6 கருடன்கள் வட்டமிடுவார்கள் என்றும், அருகில் நாகம் குடிக்கொண்டிருக்கும் புற்று அமைந்திருக்கும் என்றும், அதுவும் சாதாரண புற்றாக இருக்காது, அந்த புற்று மேலிருந்து உற்று நோக்கினால் அறுகோணம் அமைப்பில் தென்படும் என்றும், முருகனின் வாகனமாக சொல்லப்படும் மயில் அருகிலேயே உலாவிக் கொண்டிருக்கும் என்றும், மேற்கு திசையில் அமையும் என்றும் சூட்சமமாக பதில் வந்ததால் கோவில் அர்ச்சகராக இருக்கும் குபேரன் என்பவர் எந்த இடத்தில் கருடன் வட்டமிடுகிறது என்று தேடி அலைந்துள்ளார். இறுதியாக
இந்த இடம் தேர்வாகி உள்ளது. எப்படி என்றால், இந்த கோயிலுடைய வரலாறு, இந்த செந்திலாண்டவர் எப்படி தோன்றினார்னா, நான் கொல்லங்குடியில் குடியிருக்கேன். அப்போ அடிக்கடி வந்து கொல்லங்குடி வெட்டுடையார் காளியும் திருச்செந்தூர் முருகனும் கட்டிக்குளம் மாயாண்டி சாமியும் என கனவுல வந்து காட்சி கொடுத்து என் பிள்ளைக்கு ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொல்லும் போதில் வந்து அடிக்கடி வந்து 2-3 தடவை வந்து ஓயாமல் சொல்லவும் நான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு சரி நம்ம அதை செய்வோம், அந்த மாயாண்டி சுவாமியும் கொல்லங்குடி வெட்டுடையார் காளியும் நமக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, எந்த இடத்துல காளியத்தை சொன்ன வாக்கு, மாயாண்டி சொன்ன வாக்கு, எந்த இடத்தில் 6 கருடாழ்வார் சுற்றுறாரோ அந்த இடத்துல புத்து இருக்கும், பாம்பு இருக்கும், மயில் இருக்கும். அருங்கோணத்தில் அந்த புத்துக்கு மேலே புத்து வந்து அருங்கோணத்தில் இருக்கும், அதுவே முருகன் இருக்கும் இடம் அப்படின்னு உத்தரவாக கனவுல வந்து எனக்கு காட்சி கொடுத்துச்சு. அந்த காட்சி கொடுத்தோன்னே நான் என்ன பண்ணேன், இடங்கள்லாம் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கும் போதில் கரெக்டாக வந்து நமக்கு இந்த மேற்கு பக்கம் கன்னத்தால் பிறந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். எல்லா இடமும் போனோம், கடைசியாக இங்கே வந்து பார்த்த இடத்துல கரெக்டாக 6 கருடாழ்வார் கரெக்டாக சுற்றுச்சு, கடைசி பிளாட்டில் வந்து சுற்றுச்சு. அந்த இடத்துல அந்த புத்துகள் வந்து அருங்கோணமாக கரெக்டாக இருந்துச்சு. அதில் மயில் பாம்பு எல்லாம் முருகனை காவல் காத்துக்கிட்டு இருந்துச்சு. பார்த்துட்டு நாங்கள் அந்த இடத்த தொட்டு கும்பிட்டுட்டு அது அந்த புத்து இருந்த இடத்துல அப்படியே நாங்கள் அழகாக கோயில் முருகனை பிரதிஷ்டை பண்ணி கட்டியிருக்கோம். இத்திருக்கோவில் எங்கு உள்ளது என்றால், சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அதாவது சிவகங்கையிலிருந்து காளையார் கோவில் செல்லும் வழியில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் பிரண்டைக்குளம் என்னும் இடத்தில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. இந்த முருகனை சுற்றியும் 18 சித்தர்களும் பஞ்சலிங்கேஸ்வரர்களும் 4 சிலைகளும் கட்டுக்குளம் மாயாண்டி சித்தர் சிலை என அனைத்து தெய்வங்களையும் இங்கு பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். குறிப்பாக அஷ்டகர்ம மூலிகைகளை கொண்டு களிமண்ணோடு சேர்த்து 18 சித்தர்களை உருவாக்கியுள்ளார்கள். கோவிலின் சிறப்பு நாட்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையாகும். குறிப்பாக முருகனுக்கு உகந்த நாளாக சொல்லப்படும் செவ்வாய்க்கிழமை அன்று சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்ய வருவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. சினிமா பிரபலங்களும் அடிக்கடி இந்த கோவிலுக்கு வந்து முருகனை தரிசனம் செய்வதாக சொல்கிறார்கள். இன்று தைப்பூசம் என்பதால் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் முருகனை தரிசனம் செய்ய வந்திருந்தார்கள். இங்கு வந்திருந்த மக்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த முருகனிடம் ஏதோ ஒரு சக்தி இருக்கின்றது என்று மனதில் தோன்றுகிறது. காரணம், இங்கு வந்திருந்த பக்தர்களிடம் விசாரிக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்ததாகவும், இந்த முருகனை நாடி நம்பி வந்த பிறகு மலை போல் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் பனி போல் கரைந்துள்ளது என்று பக்தர்கள் வாயிலாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். நான் இந்த கோயில் ஆரம்பித்து எனக்கு 1 இயர் வரைக்கும் இந்த கோயிலை பற்றி எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் மற்றவங்க சொல்லி என் சின்ன பொண்ணு வந்து முத இந்த கோயிலுக்கு வந்துட்டு இந்த கோயிலை பற்றி சொன்னாங்க நிறையா அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கோயிலுக்கு முத வரும்போது சும்மா யதார்த்தமாக தான் வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு போனேன். அப்புறம் திரும்ப எனக்கு என்னமோ தெரில, வாரம் இந்த கோயிலுக்கு வரணும்னு தோணுச்சு, வந்தேன். அப்புறம் என் பொண்ணு பெரிய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகணும்னு நினச்சேன். கல்யாணம் ஆச்சு. ஒரு 2 இயர்ஸ் வந்து அவள் குழந்தை பெற்றுக்க வேணாம், 2 இயர்ஸ் டிலே பண்ணி பெற்றுக்கிறேன்னு சொன்னான். திரும்ப நாங்கள் வந்து ஏன் பெற்றுக்கலை, நீ இந்த வருஷம் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்னேன். வந்துட்டு போன ஒரு 10 மந்த்ஸ்லேயே அவளுக்கு நல்ல அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதே மாதிரி அவள் வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணி ஜெர்மனியில் இருக்கா. வேலை கிடைக்கணும்னு வேணும், வேலை கிடைச்சது, குழந்தை பிறந்தது. அப்போ நான் மறு வருஷம் வந்து நான் மனசுக்குள்ளே நினச்சேன், இந்த கோயிலுக்கு வந்து நம்ம பூ அலங்காரம் வந்து பண்ணணும் தைப்பூசத்துக்குன்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வந்தேன். வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதே இந்த கோயிலுடைய நிர்வாகி குபேரன் அண்ணன் வந்து, நீங்கள் வந்து பூ அலங்கார பொறுப்பை வந்து நீங்கள் ஏற்றுக்கங்கம்மா அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வந்தேன். அப்போ அவர் என்னை கேட்குறப்ப முருகனே வந்து அவர்கிட்ட கேட்ட மாதிரி நினச்சேன். இப்போ இந்த தடவை வந்து என் பேரன், என் மருமையை எல்லாரும் வெளிநாட்டிலேருந்து வரும்போது முருகனை பார்க்குறதுக்கு வந்திருந்தோம். வரும்போது அப்பவும் சொன்னார், இந்த வருஷமும் நீங்கள் போன வருஷம் பூ அலங்காரம் ஏற்றுக்கிட்ட மாதிரி இந்த வருஷமும் நீங்கள் தான் பூ அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு.
முருகன் எப்போவுமே இந்த கோயிலுக்கு வருஷம் வருஷம் என்னால் முடிஞ்சது நிறையா நான் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். நம்பிக்கை உள்ளவங்களுக்கு வந்து முருகன் நிச்சயம் வந்து நம்ம நினச்சது எல்லாமே கிடைக்க செய்வார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. போன வருடம் இதே மாதிரி தைப்பூசத்திற்கு நான் வந்திருந்தேன். நான் விளக்கேற்றி வழிபட்டு கொண்டு இருக்கும் பொழுது என் மகனுக்கு வேலை கிடைத்து விட்டது என்று எனக்கு செய்தி கிடைத்தது. அதை அடைந்து முருகனின் அருளால் என் மகனுக்கு நான் வேண்டின உடனே அந்த வேண்டுதல் நிறைவேறதை நினைத்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த முருகனுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பொண்ணுக்காக நேர்த்திக்கடன் வச்சது 6 வாரம் விளக்கு போட்டோம். என் பொண்ணுக்கு சீட்டு கிடச்சி இப்போ பேங்க்கில் வேலை பார்க்குறதுக்கு எல்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி என் வீட்டுக்காருக்கு பெர்மிட் கிடைக்காம இருந்துச்சு, இப்போ அவருக்கும் பெர்மிட் கிடச்சிருச்சு. பயங்கர சக்தி வாய்ந்த முருகன். நாங்கள் கிட்டத்தட்ட 2 வருஷமாக வரோம். பயங்கர சக்தி, அவ்வளோ வந்து பார்த்தா அவ்வளோ அருள் இருக்கும். 6 வாரம் தொடர்ந்து விளக்கு போட்டோம்னா கட்டாயம் நடக்கும். சரி, கருடன் வடிவில் இருக்கும் சித்தர்கள் தினம்தோறும் காலை 9 மணி அளவில் முருகனை தரிசனம் செய்கிறார்கள் என்று ஆரம்பத்திலேயே சொன்னோம் அல்லவா? அதை பற்றி இப்போது காண்போம். கருடன்கள் தினமும் காலை 9 மணி அளவில் இங்குள்ள முருகனை வட்டமிட்டு வணங்கி செல்வதாக நேயர் ஒருவர் எங்களுக்கு தெரிவிக்கவே நாங்களும் அங்கு சென்றோம். முதல் நாள் நேரமானதால் கருடனை தரிசிக்க முடியவில்லை. மறுநாள் கருடனை படம் பிடிக்கலாம் என்று நினைக்கும் பொழுது சரியாக கேமராவில் தென்படவில்லை. காரணம், சூரியனின் வெளிச்சம் அதிகமாக இருந்ததால் கேமராவில் சரியாக படம் பிடிக்க முடியவில்லை. என்ன செய்வது என்று ஒன்றும் விளங்காமல் இருந்த பொழுது தீவிரமான முருக பக்தரான சாண்டோ சின்னப்ப தேவரை பற்றி நினைவுக்கு வந்தது. என்னவென்றால், தெய்வம் திரைப்படத்திற்காக திருச்செந்தூரில் பாம்பை மயில் கொத்தி கொண்டு செல்வது போல் படம் பிடிக்க முயற்சி செய்துள்ளார். ஆனால் கொண்டு வரப்பட்ட 6 மயில்களும் பாம்பை பிடிக்கவில்லை. நேரமாகிக் கொண்டிருந்ததால் முருகனிடம் மனமுருகி வேண்டிய பொழுது எங்கிருந்தோ திடீரென ஒரு மயில் வந்து அந்த பாம்பை கொத்தி சென்றுள்ளது. அதைதான் திரைப்படங்களில் நாம் பார்த்திருப்போம். அந்த காட்சி நினைவுக்கு வந்ததால் கருடனின் தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று செந்தூர் முருகனிடம் எங்கள் குழுவை சார்ந்தவர் மனதார வேண்டிக் கொண்டிருந்த பொழுதுதான் அந்த அதிசய நிகழ்வு நடந்தது. ஆம், நாங்களே எதிர்பாராத வகையில் எங்கிருந்தோ வந்த 2 கருடன்கள் மட்டும் கேமராவில் பதிவாகும்படி தாழ்வாக சில நிமிடங்கள் வட்டமிட்டு மறைந்து விட்டது. முடிந்தவரை கேமராவில் பதிவு செய்தோம். பிறகுதான் எங்களுக்கு விளங்கியது, இங்குள்ள முருகன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று. சித்தர்கள் 2 கருடன்கள் வடிவில் வட்டமிட்டு எங்களுக்கு காட்சி கொடுத்த அந்த அதிசய காணொளியை சிவபிரபஞ்ச நேயர்கள் எவ்வித சிரமமுமின்றி சுலபமாக காணொளியில் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். கஷ்டப்பட்டு முயற்சி செய்து படம் பிடித்ததை நேயர்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். அனைவரும் பார்த்து சித்தர்களை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். சக்தி வாய்ந்த செந்தூர் முருகனை தரிசனம் செய்த மகிழ்ச்சியுடன் நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டோம். இப்பொழுதே சப்தசாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.